பெங்களூருவில் அதிகாரி காயத்ரி என்பவர் வழக்கம் போல் ஆட்டோவில் போய் கொண்டிருக்கும்போது ஆட்டோ ஓட்டுநரின் ஒரு நெகிழ்ச்சியான கேள்வி அவரது வாழ்க்கை பயணத்தை புரட்டி போட்டுள்ளது. அந்த ஓட்டுநர் ஒரு காலத்தில் நன்கு சம்பாதித்த ஐடி ஊழியர் என்பதுதான் அந்த ஆச்சரியம். காயத்ரி கோபகுமார் என்ற அதிகாரி தனது லிங்க்டின் பக்கத்தில் இந்த நிகழ்ச்சியான சம்பவத்தை பகிர்ந்துள்ளார். ஆட்டோ ஓட்டுநர் சுரேந்திரா காயத்ரி ஃபோனில் பேசுவதை கேட்டுவிட்டு மெதுவாக, மேடம் நீங்கள் தானே, எனக்கு ஒரு வேலை கிடைக்க உதவுவீர்களா என்று தயங்கி கேட்டிருக்கிறார். அந்த கேள்வி வெறும் வார்த்தைகள் அல்ல, பல வருடங்களின் கடின உழைப்பு, எதிர்பாராத தடைகள் மற்றும் எதையும் தாங்கும் மன உறுதியுடன் வெளிப்பாடாக அது இருந்தது. சுரேந்திராவின் கேள்வியை கேட்டு ஆச்சரியப்பட்ட காயத்ரி அவரை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினார். அப்போதுதான் தெரிந்தது, அவர் ஒரு காலத்தில் கல்ஃபியான் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் மற்றும் ஓஎஸ் ப்ராசஸ் போன்ற பெரிய நிறுவனங்களில் சீனியர் அசோசியேட் மற்றும் குவாலிட்டி அனலிஸ்டாக பணியாற்றுவர் என்பது. திட்டங்களை வழிநடத்தி குழுக்களை சிறப்பாக நிர்வகித்து தனி ஆளாக பொறுப்புகளை கையாளும் திறனுக்காக தனது மேலாளர்களிடம் சுரேந்திரா பாராட்டு பெற்றவர். ஆனால் வாழ்க்கையில் விதி வேறு மாதிரி விளையாடியது. குளிர்கால பயணத்தின் போது ஏற்பட்ட பக்கவாதம், அதனுடன் குடும்பத்தில் ஏற்பட்ட திடீர் மருத்துவ செலவுகள் சுரேந்திராவை ஐடி உலகிலிருந்து விலகி செல்லும்படி கட்டாயப்படுத்தினர். கையில் பணமும் இல்லை, எந்த பாதுகாப்பும் இல்லை. அதனால் அலுவலக மீட்டிங்களை விட்டுவிட்டு ஆட்டோ ஓட்டத் தொடங்கினார். இது தோல்வியின் அடையாளம் இல்லை, மாறாக தன் குடும்பத்தை காப்பாற்றி வாழ்க்கையின் கடுமையான கட்டத்திலிருந்து மீண்டு வர அவர் எடுத்த ஒரு துணிச்சலான முடிவு. எதிர்பாராத உடல்நல குறைபாடுகள், குறிப்பாக குளிர்கால பயணத்தால் ஏற்பட்ட பக்கவாதம் மற்றும் குடும்பத்தில் ஏற்பட்ட மருத்துவ நெருக்கடி, தொடர்ந்து ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக சுரேந்திரா கார்ப்பரேட் உலகிலிருந்து விலகி செல்ல வேண்டியிருந்தது என்று காயத்ரி வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். நிதி ஆதாரங்கள் இல்லாததால் சுரேந்திரா தன் குடும்பத்தின் அன்றாட செலவுகளை சமாளிக்க ஆட்டோ ஓட்டத் தொடங்கினார். ஆனால் இப்போது அவர் மீண்டும் தனது பழைய பணிக்கு திரும்ப தயாராக இருக்கிறார். குவாலிட்டி அஷூரன்ஸ், ஆப்ரேஷன் சப்போர்ட் அல்லது அவரது திறமைக்கும் அனுபவத்திற்கும் ஏற்ற எந்த ஒரு பேக்கெண்ட் வேலைக்கும் அவர் ஆர்வமாக இருக்கிறார் என்று காயத்ரி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சுரேந்திராவின் புகைப்படத்தின் தொடர்பு தகவல்களையும் சேர்த்து அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க உதவும்படி தனது தொழில்முறை வட்டாரத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு பதிவிடப்பட்ட இந்த கதை உடனடியாக வைரலாகி 120க்கும் மேற்பட்ட லைக்குகளையும் ஏராளமான நிகழ்ச்சியான கருத்துக்களையும் பெற்றுள்ளது. பலரும் சுரேந்திராவுக்கு ஆதரவையும் ஊக்கத்தையும் அளித்து வருகின்றனர். தற்போது சுரேந்திராவுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இப்போது அவருடைய விதி ஒரே ஒரு சமூக வலைதள பதிவால் மாற்றி எழுதப்பட்டுள்ளது.